ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். லேட்டாக சொல்கிறதுக்கு மன்னிக்கும் மக்களே. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் தான் வீடியோ போட முடிஞ்சது. கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. குமரன் குன்று போயிருந்தாங்க. அங்கேருந்து 10 நிமிஷம் பழனி ஆண்டவர் கோயில், அங்கே சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. பாப்பாவுக்கு தாங்க ஒரே ஜாலியாக இருந்தது போல். டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் நடந்து காலையில் 7 மணிக்கே போயாச்சுங்க. சாமி கும்பிட்டு நாங்கள் 8 மணிக்கு பழனி ஆண்டவர் கோயில் கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. கோயில் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு சப்பரம். முருகர் அழகாக இருந்தார் மக்களே, நீங்களும் பாருங்கள். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. பழனி ஆண்டவர் கோயில் எங்கே இருக்குன்னா புகழூர் ஊராட்சியில் இருக்குங்க. சாலையூர் வழியாக போகலாம். குமரன் குன்றிலேருந்து 10 நிமிஷங்க. நான் போகிறப்ப தான் கீழே விநாயகருக்கு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. சாமி கும்பிட்டு மேலே கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க. இல்லை மற்ற நாள்லாம் கூட்டம் இருக்காது. விசேஷ நாட்களில் கூட்டம் இருக்குங்களாமா. போகிற வழியில் ஒரே ஒரு பூக்கடை தான் இருந்துச்சுங்க. யாருக்காவது வேணுன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு வராங்க. அதனால் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் டெக்கரேஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுத்தோங்க. முருகருக்கு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் அலங்கார பூஜையெல்லாம் நடந்துச்சு. பார்த்துட்டு வந்தேங்க. இது சித்தர்கள். இது ஏற்கனவே நம்ம பழனி ஆண்டவர் கோயில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் கிளியராக இருக்கும். கீழே ஆஞ்சநேயர் பூஜை பண்ணிட்டு மேலே வந்து பூஜை பண்ணாங்க. எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குங்க? அழகாக இருக்குங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரகாரெல்லாம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு உட்காந்தாச்சுங்க. ஒரு 1/2 hour கழித்து கிளம்பிட்டாங்க. 10:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பாப்பா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பலாப்பழத்தை அறுத்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் இருந்தது பாயாசம் செஞ்சாச்சு. பலாப்பழ பாயாசம் ஒரு பீஸ் தான் வாங்கியிருந்தாங்க. அளவாக செஞ்சுட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. மத்தியானம் சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், பலாப்பழ பாயாசங்க, வெங்காய வடை போட்டிருந்தேன், வாழைக்காய் பொரியல். காலையில் கோயிலில் பொங்கலும் தக்காளி சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு. நம்மளும் வீட்டிலேருந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி, வணக்கம்.